வணக்க மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் சியா விதைகளில் நிறைந்துள்ள மருத்துவமைகளை பத்தி நம்ம விளக்கமாக பார்க்க போறோம். சியா விதைகள் சூப்பர் ஃபுட் அல்லது செயல்பாட்டு உணவு அப்படின்னு அழைக்கப்படுதுங்க. சியா விதைகளை நம்ம காலை நேரத்தில் உட்கொள்வதன் மூலமாக உடலில் இருக்கக்கூடிய தேவையில்லாத கொழுப்புகளை குறைக்கிறதுல ஆரம்பிச்சு இதய நோய்க்கான ஆபத்துக்கான அந்த காரணிகளை குறைக்கிறது வரைக்கும் பல்வேறு விதமான மருத்துவமைகளை பெறலாம். சியா விதைகள் எடுத்துக்கொள்வதற்கான சிறந்த நேரம் எதுன்னு கேட்டீங்கன்னா காலை நேரம் தான். ஸோ நீங்க அதை எடுத்துக்கொள்ளும் போது கிடைக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் என்னென்ன, அந்த ஊட்டச்சத்துக்கள் மூலமாக கிடைக்கக்கூடிய மருத்துவமைகள் என்னென்ன அப்படின்றத விளக்கமாக பார்ப்போம். அதை பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா அது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்களை நீங்க தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்க போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரிவாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். சியா விதைகள் எடை இழப்புக்கு உதவிகரமாக இருக்குங்க. ஸோ பக்க விளைவுகளே இல்லாமல் ஆரோக்கியமான முறையில் உடல் எடையை வந்து விரைவாக குறைத்துக் கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறவங்க காலையில சியா விதைகள் எடுத்துக்கலாம். காரணம் இதுல வந்து புரதம், ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள் மற்றும் நார் சத்து நிரம்பியதாக இது இருக்குங்க. ஸோ இதனால இந்த சியா விதைகள் நீண்ட நேரம் உங்களுடைய பசியை வந்து உங்களுக்கு கண்ட்ரோல் பண்ணும். ஸோ பசியை சமாளிக்கிறதுக்கு ஊக்குவிக்கிறதால எடை இழப்பு ஆரோக்கியமாக உங்களுக்கு ஊக்குவிக்குங்க. இந்த சியா விதைகள் இருக்கக்கூடிய கரையக்கூடிய நார் சத்து தண்ணீரை உறிஞ்சி உங்களுடைய வயிற்றில் விரிவடைந்து வயிறு நிரம்பியதாக உங்களுக்கு வந்து உணர்த்திடும். ஒரு டீஸ்பூன், அதாவது 28 கிராம் சியா விதைகள்ல 10 கிராம் நார் சத்து இருக்கு. அதனால இந்த சியா விதைகளை தினசரி நீங்க உண்ணும் போது உள்ளுறுப்பு கொழுப்பு திசுக்கள் அல்லது தொப்பை கொழுப்பு இது வந்து உங்களுக்கு வந்து குறைக்குங்க. தேவையில்லாத கொலஸ்ட்ரால்ஸ் எல்லாம் குறைச்சி கட்டுக்கோப்பான உடலமைப்பை நீங்க பெற்றுக்கொள்ளணும்னா சியா விதைகள் எடுத்துக்கொள்ளலாம். இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்தக்கூடியது சியா விதைகள். சியா விதைகள்ல நார் சத்து, இதயத்திற்கு ஆரோக்கியம் தரக்கூடிய ஆரோக்கியமான கொழுப்புகள், ஆக்சிஜனேற்றங்கள் மற்றும் ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள்லாம் இருக்குங்க. இதயத்திற்கு வந்து நல்ல கொழுப்பு தான் நமக்கு வேணும், கெட்ட கொழுப்பு தேவையில்லை. ஸோ அப்போ நம்மளுடைய இதயத்திற்கு செல்ல வேண்டிய ரத்த ஓட்டம் வந்து அந்த ரத்த நாளங்களில் கொழுப்பு படிவுகள் அதிகமாக இருந்ததுன்னா செல்லாது. அப்போ ரத்த நாளங்களில் படிந்திருக்கக்கூடிய கெட்ட கொழுப்புகளை சியா விதைகள் எடுத்துக்கொள்ளும் நம்ம குறைச்சிக்கலாம். இப்போ பாருங்க, இந்த சியா விதைகள் இருக்கக்கூடிய கரையக்கூடிய நார் சத்து உங்களுடைய அந்த ரத்த நாளங்கள் இருக்கக்கூடிய தேவையில்லாத எல்டிஎல் அப்படின்னு சொல்லக்கூடிய கெட்ட கொழுப்பை குறைக்க உதவும். இதனால இது இதய நோய்க்கான ஆபத்தை குறைக்குது. மேலும் இது உடல்ல வந்து அலர்ச்சி காரணமாக ஏற்படக்கூடிய வீக்கம், அந்த இன்ஃப்ளமேஷன்ஸ்க்கான அறிகுறிகளை உங்களுக்கு தடுக்கும். கொழுப்பு மற்றும் ரத்த அழுத்த அளவை வந்து பராமரித்து ஆக்சிஜனேற்ற அளவை உங்களுக்கு வந்து குறைக்குங்க. ஸோ பிபி ப்ராப்ளம், கொலஸ்ட்ரால் ப்ராப்ளம்லாம் கண்ட்ரோல் பண்ணிட்டோம் அப்படின்னால இதய துடிப்பு சீராக இருக்கும். மாரடைப்பு, பக்கவாதம், இதய தமனிகளில் வீக்கம் ஏற்படுதல், இதய தசைகள் வலுவிழந்து போகுதல் போன்ற எந்த பக்க விளம்பரங்களும் நமக்கு இருக்காது. இதயம் பன்மடங்கு நமக்கு பலம் பெறுங்க. அதுக்கு நம்ம சியா விதைகள் எடுத்துக்கொள்ளலாம். எலும்பு ஆரோக்கியத்திற்கு சிறந்தது சியா விதைகள். கால்சியம், மெக்னீசியம் மற்றும் பாஸ்பரஸ் போன்ற அத்தியாவசியமான ஊட்டச்சத்துக்கள் சியா விதைகள் அதிகம் இருக்குங்க. ஸோ நல்ல எலும்பு தாது அடர்த்தியை பராமரிக்கிறதுக்கு சியா விதைகள் ஹெல்ப் பண்ணும். எலும்பு தாது அடர்த்தி அப்படின்றது எலும்பு வலிமையை வந்து உங்களுக்கு வந்து குறிக்குதுங்க. அதனால ஆஸ்டியோபோரோசிஸ் போன்ற எலும்பு தொடர்பான நிலைமைகளுக்கு சிகிச்சை அளிக்கிறதுக்கும் சியா விதைகள் ஹெல்ப் பண்ணும். இந்த சியா விதைகள் இருக்கக்கூடிய ஆல்பா லிபோயிக் அமிலம் எலும்பு தாது அடர்த்தியை அதிகரிக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும். ஒரு அவுன்ஸ் சியா விதைகள் நமது உடலினுடைய மெக்னீசியம் தேவைகளில் 30% கால்சியம் தேவைகளில் 18% ஆகியவற்றையும் பூர்த்தி செய்யும் அப்படின்றத மருத்துவ ஆராய்ச்சியாளர்கள் கண்டறிஞ்சிருக்காங்க. அதனால பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஆஸ்டியோபோரோசிஸ், எலும்பு மெலிவு நோய், மூட்டு வலி, எலும்புருக்கி, முடக்குவாதம், எலும்பு மஜ்ஜைகளில் ஏற்படக்கூடிய பிரச்சனை, மூட்டு அலர்ச்சி போன்ற எந்த தொந்தரவுகளும் இல்லாமல் வலிமையான எலும்பு அமைப்பை பெற்று உடல் உறுதியாக இருக்கிறதுக்கெல்லாம் சியா விதைகள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவை வந்து கட்டுப்படுத்தக்கூடியது சியா விதைகளுங்க. இப்போ சியா விதைகள் இருக்கக்கூடிய நார் சத்து மற்றும் ஆல்பா லினோலினிக் அமிலத்தினுடைய அதிக உள்ளடக்கம் உங்களுடைய உடலில் இருக்கக்கூடிய ரத்த சர்க்கரையினுடைய அளவை நிர்வகிக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கு. இந்த விதைகள் வந்து டைப் 2 நீரிழிவு நோய்க்கு எதிராகவும் போராடுவதாக கண்டுபிடிச்சிருக்காங்க. விலங்குகள் மீது நடத்தப்பட்ட ஆய்வுகளின்படி சியா விதைகள் இன்சுலின் உணர்திறனை மேம்படுத்தி, அதாவது இன்சுலின் சென்சிட்டிவிட்டியை வந்து மேம்படுத்தும் போது உணவிற்கு அப்புறம் நம்மளுடைய ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவை கட்டுக்குள்ள வைக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அதனால நீங்க சியா விதைகள் எடுத்துக்கிட்டீங்கன்னா பிளட்ல சுகரோட அளவு வந்து கண்ட்ரோல் ஆயிடும். நாளடைவில் அந்த சுகர் ப்ராப்ளத்திலிருந்து நீங்க விடுபடலாம். உங்களுக்கு வந்து சுகர் ப்ராப்ளம் இல்லை, இனிமேலும் நீங்க ஆரோக்கியமாக இருக்கணும், சுகர் ப்ராப்ளம் வரக்கூடாது அப்படின்னு நினைச்சீங்கனாலும் தொடர்ந்து இப்ப இருந்து அடிக்கடி சியா விதைகளை உணவுகளை சேர்த்துக் கொள்வதை ஒரு வழக்கமாக நீங்க வைத்துக் கொள்வது உங்களுக்கு வந்து அதிகமாக வாய்ப்பு இருக்கு இந்த சுகர் ப்ராப்ளம் வராமல் இருக்கிறதுக்கு. சியா விதைகள் ஆரோக்கியமான சருமத்தை உங்களுக்கு வந்து கொடுக்குங்க. அத்தியாவசியமான ஆக்சிஜனேற்றங்கள் நிறைந்திருக்கக்கூடிய சியா விதைகள் சருமத்திற்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் என்று சொல்லக்கூடிய தீங்கு விளைவிக்கக்கூடிய செல் பரவலை எதிர்த்து போராடுகிறது. அதோடு ஆக்சிஜனேற்ற அழுத்தம் மற்றும் தோல் சேதத்தை தடுக்கிறதுக்கும் உதவிகரமாக இருக்கு. சியா விதைகள் இருக்கக்கூடிய ஆக்சிஜனேற்றங்கள் சருமத்தினுடைய வீக்கத்தை தணித்து அதை சரி செய்வதற்கு உதவிகரமாக இருக்கு. அது மட்டும் இல்லாம சூரியன் பாதிப்புக்கு எதிராக சருமத்தினுடைய பாதுகாக்க உங்களுக்கு அந்த சன்லைட் பட்டு உங்களுடைய சருமம் ஏதாவது பாதிக்கப்படுதுன்னா அதை பாதுகாக்கிறதுக்கு சியா விதைகள் ஹெல்ப் பண்ணும். அத்தியாவசியமான ஆக்சிஜனேற்றங்கள் சருமத்தில் பொலிவிழுந்த திசுக்களை துரிதமாக சரி பண்ணிடும். ஸோ அந்த டெட் செல்ஸ் ரிமூவ் பண்ணிட்டு பொலிவிழுந்த திசுக்களை மீண்டும் வந்து சுறுசுறுப்பான திசுக்களாக வந்து மாத்திரும். ஸோ இதோட முக்கியமாக இது முகப்பொருள்
பொருட்களை குறைக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும். இந்த சியா விதைகள் சருமம் வந்து இயற்கையாக உலர்வதற்கும் அதன் நெகிழ்வுத்தன்மை அதிகரிக்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணும். மேலும் முதுமையினுடைய முன்கூட்டி ஆரம்ப கட்ட அறிகுறிகளை வந்து சியா விதைகள் உங்களுக்கு வந்து தடுக்குங்க. ஸோ சியா விதைகளை எப்படி நீங்கள் சேர்க்கலாம்னு பார்த்தீங்கன்னா 2 டீஸ்பூன் சியா விதைகளை 8 ounce தண்ணீரில் ஊற வைத்து அதை அப்படியே நீங்கள் சாப்பிடலாம். அல்லது 1 கப் தயிரில் 1 டேபிள் ஸ்பூன் ஊற வைத்த சியா விதைகளை சேர்த்தும் சாப்பிடலாம். இத்தனை நன்மைகள் அடங்கியிருக்கக்கூடிய சியா விதைகள் காலை உணவினுடைய ஒரு பகுதியாக கட்டாயமாக்கி கொள்ளுங்க. சியா விதைகள் இருக்கக்கூடிய கால்சியம், ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள் மற்றும் இதெல்லாமே இது ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள், இது கூட இன்னும் இருக்கக்கூடிய நிறைய விட்டமின் கனிமச்சத்துக்கள் எல்லாமே எலும்பு, இதயம், தோல் மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் உங்கள் ஒட்டுமொத்த ஆரோக்கியத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேம்படுத்துங்க. ஸோ அதனால் சியா விதைகள் எடுத்துக்கொண்டு நலம் பெற பாருங்கள். அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.